நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் நம் ஆண்டவரை உற்று நோக்குவோம். அவர் மீது நம் கண்களை பதிய வைப்போம். இயேசு ஆண்டவர் வல்லமையாய் நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். அவருடைய வெளிச்சம் நம் ஒவ்வொருவரின் மீதும் படர்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமை நம் ஒவ்வொருவரின் மீதும் ஒளிந்து கொண்டிருக்கிறது. இந்த தேவ நற்கருணையிலிருந்து வெளிவருகின்ற அன்பு, இந்த தேவ நற்கருணையிலிருந்து வருகின்ற இரக்கம், ஆசீர்வாதம் நம் மீது இன்று நிறைவாய் தங்கச் செய்யும். அவருடைய வல்லமையினால் நாம் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட வேண்டும் என மன்றாடுவோம். மன்னிக்க முடியாத காயங்கள் நம்முடைய மனதில் இருக்கிறது என்றால், பிறரை ஏற்றுக்கொள்ள முடியாத வெறுப்புணர்வுகள் நம்முடைய இதயத்தில் இருக்கிறது என்றால், பிறர் மீது அதிகமான கோபமும் பொறாமையும் எரிச்சலும் நமக்கு இருக்கிறது என்றால், பிறர் மீது நாம் கொண்டிருக்கிற அந்த வெறுப்புணர்வு நம்மை நிம்மதியாக இருக்க விடவில்லை என்றால், என் அன்பு சகோதரனே, உன் மன காயங்களை, உன் மன வலி வேதனை துன்பங்களை, நீ மனநோகப்பட்டு ஒவ்வொரு நாளும் கசந்து அழுகின்ற உன் கண்ணீரை இயேசுவிடத்தில் ஒப்புக்கொடு. ஏனென்றால் பாடுகள் பட்ட இறைவன், இரத்தம் சிந்திய தேவன், ஆணிகளால் அறையப்பட்ட நிலையிலும் தன்னுடைய உயிரை கையளிக்கின்ற போது, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று தன்னை துன்புறுத்தியவர்களை, தன் மீது கோபப்பட்டவர்களை, தன்னை பழித்துரத்தவர்களை, தன்னை இகழ்ந்து பேசியவர்களை, ஏளனப்படுத்தியவர்களை மன்னித்த இதயம் இயேசுவின் இதயம். அந்த இதயம் வாழ்த்தப்படுவதாக, அந்த இதயம் புகழப்படுவதாக. அந்த இதயத்திடம் நம்மை சரணாகதி ஆக்கி ஆண்டவரை நாம் முழுமனதோடு ஆராதனை செய்வோம். இந்த ஆராதனையினுடைய ஆசீர்வாதங்களை நாமும் நம் குடும்பமும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 23, இறைவார்த்தை 34. அப்பொழுது இயேசு, தந்தையே இவர்களை மன்னியும்,
ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மன்னிப்பின் மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு ஆண்டவர் அந்த சிலுவையில் உயிர் விடுகிற நேரத்திலும் கூட தன்னை துன்புறுத்தியவர்களை, பாடுகளை கொடுத்தவர்களை, ஏளனமாக இகழ்ந்து பேசியவர்களை, எள்ளி நகையாடியவர்களை, ஈட்டியாலும் முள்முடியினாலும் சாட்டையாலும் அடித்து அவரை வதைத்தவர்களை, துன்புறுத்தியவர்களை, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி மன்னித்தான். நாமும் கூட இந்த நாளில் மன்னிக்க அழைக்கப்படுகிறோம் சகோதர சகோதரிகளே. ஊதாரி மகனுடைய நிகழ்வில் லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 11 முதல் 12 வரை உள்ள இறை வார்த்தைகள். அந்த ஊதாரி மகன் தந்தையின் அன்பில் இருந்து விலகி போகிறான், மனம் போன போக்கில் வாழ்கிறான், தாறுமாறாக வாழ்ந்து சொத்தையெல்லாம் வீணடிக்கிறான். அந்த தந்தை பொறுமையோடு காத்திருக்கிறான். அந்த இளைய மகன் தன்னுடைய குற்றத்தை உணரும் வரை அவர் காத்திருக்கிறார். அந்த இளைய மகனும் தான் செய்த தவற்றை, குற்றத்தை, பாவத்தை உணர்ந்து கொண்டு அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக, அந்த பாவத்திலிருந்து விமோச்சனத்தை தேடி தன் தந்தையை நோக்கி வருவதை பார்க்கிறோம். அவன் வருகிறவரை ஆவலோடு காத்திருக்கிறார் இந்த தந்தை. அவர் வருகிறார் என்று தெரிந்தவுடனே மிக விரைவாக ஓடிச் சென்று கட்டி அரவணைத்து முத்தமிட்டு அவருக்கு தேவையானவற்றை எல்லாம் செய்து கொடுப்பதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாமும் கூட அத்தகைய மனநிலையோடு ஆண்டவரை நோக்கி திரும்பி வர வேண்டும் என ஆண்டவர் இயேசு நமக்காக காத்திருக்கிறார். நாம் செய்கிற குற்றங்களை, தவறுகளை, பாவங்களை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்பா, உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உன்னுடைய மகன் என சொல்லப்பட தகுதியற்றவன். அந்த மகன் உணர்ந்து பேசுகிறான். அதுபோலவே யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம், இந்த 8வது அதிகாரம் 3 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் பார்த்தோம் என்றால், விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை ஆண்டவர் இயேசுவின் முன்பாக இழுத்து வருகிறார். இதோ இந்த பெண் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். மோசேயின் திருச்சட்டத்தின்படி இவளை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று இழுத்து வருகிறார். பல நேரங்கள்ல நம்மள நாம நிரபராதியாக நம்மை காட்டிக்கொள்வோம். அடுத்தவர்கள் மீது பழிய போடுவோம், வீண் பழிய. அடுத்தவர்களை தவறு சொல்லுவோம், அடுத்தவர்கள் மேல குற்றம் சாட்டுவோம். நம்மளை எப்பவுமே நியாயவாதிகளாக, நல்லவர்களாகவே நாம் நினைத்துக் கொள்வோம். இந்த இடத்துல பாருங்க, அப்படிதான் அவங்களை எல்லாரையும் நல்லவர்களாக கருதி கொண்டு ஏதோ அந்த பெண் மட்டும் பாவம் செய்திருக்கிறார் என்று இயேசுவிடத்தில் அவரை இழுத்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். இயேசு அங்கு எல்லோருடைய தவற்றையும் சுட்டி காட்டுகிறார். அந்த இடத்தில் எல்லோரும் குற்றவாளிகளாக நிற்கிறார்கள், சூழ்நிலை கைதிகளாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். உங்களில் பாவம் இல்லாதவர் இந்த பெண்ணின் மீது முதலில் கல்லெறியுங்கள் என்று சொல்கிறார். கூனி குறுகி நின்று விடுகிறார்கள். ஏனென்றால் மனிதர்களாகிய நாம் எல்லோருமே பலவீனமானவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள், தவறக்கூடியவர்கள். இதை உணர வேண்டும். இதை உணரல அப்படின்னா நாம் செய்கிற தவற்றிலேயே உழண்டு கொண்டிருப்போம், அந்த சாக்கடையில், அந்த அழுக்கிலேயே புரண்டு கொண்டிருப்போம். இயேசு ஆண்டவர்
செய்கிற தவற்றை, பாவத்தை உணர வைக்கின்றார். உணர்ந்து விட்டால் நமக்கு விடுதலை தான். தவறுகளை உணர்ந்து விட்டால் நாம் மன்னிப்பின் மகத்துவமாக வாழ்வோம். செய்கிற பாவத்திற்கு மனமறிந்து விட்டால் இயேசுவினுடைய ஆசீர்வாதத்தை இந்த நாளில் பெற்றுக்கொள்வோம். அதுபோலவே மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 24 முதல் 30 வரை உள்ள இறைவார்த்தைகளை நாம் வாசித்தோம் என்றால், ஒரு நிலத்தில் நல்ல விதைகள் விதைக்கப்படுகின்றன. ஆனால் அதில் எப்படியோ களைகள் முளைத்து வந்து விடுகிறது. அப்ப அந்த பணியாளர் போய் கேட்கிறார், அந்த களைகளை எல்லாம் அகற்றிடலாமா? அப்பொழுது அந்த தலைவர் சொல்லுகிறார், வேண்டாம், இரண்டும் வளரட்டும், கொஞ்சம் பொறுமையோடு இருப்போம், அவசரப்பட வேணாம். பல பேருடைய வாழ்க்கையில் இதுதான் நடக்குது. தவறுகளை நாம் செய்து கொண்டிருந்தாலும், பாவங்கள் செய்து கொண்டிருந்தாலும், குற்றங்கள் புரிந்து கொண்டிருந்தாலும், தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இறைவனுக்கு எதிராக நாம் செயல்பட்டு கொண்டிருந்தாலும், ஆண்டவர் கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கிறாரு, கொஞ்சம் நேரம் கொடுக்கிறாரு. மனம் மாறுவதற்கு, மனம் திருந்துவதற்கு, நல்லவர்களாக வாழ்வதற்கு. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வோம். சகோதர சகோதரிகள், ஒருவர் மற்றவரை மன்னிக்க முன் வருவோம். நீங்கள் ஒருவர் மற்றவரை மன்னிக்கிறீர்கள் என்றால் இந்த 10 ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது. 1, உங்களுடைய மன அழுத்தம், பதற்றமான நிலை, மன சோர்வுகள் குறையும். உங்களுடைய மனதிற்கு ஆரோக்கியம் கிடைக்கும். 2வது, உங்களுக்குள்ளேயே ஒரு சுய மரியாதை உண்டாகும். 3, 4வது, மன நிறைவும் திருப்தியும் உங்களுக்குள்ள இருக்கும். 5வது, உங்களுக்குள் இருக்கிற அந்த விரோதம், பகைமை உணர்வு, கோபம் இதெல்லாம் குறையும். 6வது, இரத்த அழுத்தம் குறையும். 7வது, உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். 8வது, ஆரோக்கியமான உறவு, அதாவது அப்பா அம்மா, தம்பி தங்கச்சி, அக்கா தங்கைகளோட நல்ல ஒரு ஆரோக்கியமான உறவு உண்டாகும். 9வது, உங்களுடைய உடலில் இருந்து நோய் எதிர்ப்பு சக்தியானது உண்டாகும். உங்களுக்குள்ள ஒரு புது எனர்ஜி கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். 10வது, உங்களுக்கு உள்மன அமைதி கிடைக்கும். இந்த 10 ஆசீர்வாதங்கள் வேணும்னா என்ன பண்ணணும்? நம்ம ஒருவர் மற்றவரை மன்னிக்கணும். ஏனென்றால் இயேசு மன்னித்தார். இயேசுவின் அன்பு மகனாக, மகளாக, அவரின் அன்பு சகோதரனாக, சகோதரியாக இருக்கிற நீங்களும் நானும் ஒருவர் மற்றவரை மன்னிப்போம். இயேசுவின் அன்பை உணர இந்த பாடலின் வழியாக இறைவனுடைய ஆசீர்வாதத்திற்காக மன்றாடும். சிலுவையிலே அவன் மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் இல்லாதோ. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. ஆண்டவரே, ஒருவரை மற்றவர் மன்னிப்பதற்குரிய நல்ல மனப்பக்குவத்தை தாங்க ஆண்டவரே. எனக்குள்ள ஈகோ இருக்கிறது, எனக்குள்ள நான் என்கிற எண்ணம் இருக்கிறது, நான் ஏன் போய் முதலில் மன்னிக்க வேண்டும் என்கிற உணர்வு இருக்கிறது, வெறுப்புகள் இருக்கிறது, கசப்புணர்வுகள் இருக்கிறது, காயங்கள் இருக்கிறது. நான் எந்த தவறையுமே பண்ணவில்லையே என்று நிரபராதியாக நான் இருக்கிறேன். நான் எப்படி ஆண்டவரை மன்னிப்பேன்? நீங்க எனக்கு அந்த வல்லமையை தாங்க அப்பா.
எனக்கு தந்துவிடு ஆண்டவரே. அந்த கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான உம்முடைய இதயத்தோடு என்னுடைய இதயம் மாற இவ்வேளையில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அன்பு அதிசய அன்பு ஆழமகலம் நீளம் எல்லை காணா அன்பு. அதிசய அன்பு ஆழமகலம் நீளம் எல்லை காணா அன்பு. கலங்கமில்லா அன்பு கருணை சிறந்து. கலங்கமில்லா அன்பு கருணை சிறந்து. கல்வாரி மலையிலும் சதறிடும் அன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. கடலை விட ஆழமான அன்பு நம் ஆண்டவரின் அன்பு. இந்த வானம் போல பறந்து விரிந்திருக்கிற அன்பு நம் ஆண்டவரின் அன்பு. அது ஆழம் அகலம் நீளம் எல்லை காணா அன்பு. அந்த அன்பில் நீங்களும் நானும், அந்த அன்பை நீங்களும் நானும் சுவைக்க, அந்த அன்பின் சாட்சிகளாய் நீங்களும் நானும் வாழ நம்மை முழுவதுமாய் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் தூய இருதயத்திலிருந்து வருகிற அன்பு உங்கள் மீது தங்கியிருப்பதாக. அவரின் ஆசீர்வாதம் உங்கள் மீது தங்கியிருப்பதாக. அவர் தருகிற அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் என்றென்றும் தங்கியிருக்க ஒப்புக் கொடுத்து செபிப்போம். கடலை விட பரந்த பேரன்பு அன்னை மறந்தெல்லாம் திரையிடும் அன்பு. கடலை விட பரந்த பேரன்பு அன்னை மறந்தெல்லாம் திரையிடும் அன்பு. மலை போல் எழுந்தென்னை மலைத்திடும் அன்பு. மலை போல் எழுந்தென்னை மலைத்திடும் அன்பு. சிலையென இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. மறந்திடாதிருக்கையில் சிலுவையிலே அவர் மறந்திடாதிருக்கடி சிலுவையிலே அவர் மறித்து காட்சி இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் அர்ப்பணிக்கின்ற ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசிர்வதியும். எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனத்தையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசிர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமென். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி
ஆண்டவருடைய இறை மாட்சியில் பங்கு பெற்று இறை ஆசிரை பெறச் செபிப்போம். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிக்கும் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனித விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனியர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாகும். இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கு அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனை உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் செல்லும். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாம் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாக இறைவனோடு தூயாவியாரை ஒன்றிப்பு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள்.